நேற்று இரவு காவலர் தாக்கப்பட்டிருக்காரு. அது உங்களுக்கே தெரியும், நம்ம வைகுண்ட ஏகாதசியில முக்கியமான கோவில் வீரராம பெருமாள் கோவில். ஸோ அங்க நம்ம முழுமையான காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து கோவில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் போட்டிருந்தோம். இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி அபியூசிவா பொதுமக்களையும் போலீஸையும் தரக்குறைவா பேசி வரும்போது அங்க பணியில இருந்த காவலர் இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் திடீர்னு ஃபெரோஷியஸ் ஆகி அவரை அந்த கை பேக்கெட்ல ஒரு சின்ன நைஃப் வச்சிருக்காரு, அதை வச்சு குத்துறா மாதிரி போறாரு. அவரை தடுக்கிறாரு. கூடவும் அவரோட ஒரு டிஎஸ்பி ஒரு ஹோம் கார்டு இருந்திருக்காங்க. அவங்களும் அவருடைய காவலுடைய பாதுகாப்பு போறாங்க. மீன்வாயில் அவரே அந்த பெல்ட்டை கட்டிட்டு தடுக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறார். தகவல் தெரிஞ்சு அங்கேயே இருந்த ஏசி கேவிஆர் நகரம் இன்ஸ்பெக்டரும் இமீடியட்டா போய் அவரை பிடிச்சி கொண்டு வராங்க. முதல்ல பார்க்கும்போது அது போதையா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனா செக் பண்ணி பார்த்ததுல அவர் போதையில இல்லை, மது போதையிலேயே இல்லை. பீடி மட்டும் இருக்கு அவர் கையில, 2 கட்டு பீடி வச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி நடந்துட்டார் அவர் ஸ்டேஷன்ல. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். ஸோ இப்போ பிரைமரி ப்ரிலிமினரியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு டாக்டர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தெரியுது, இருந்தாலும் இன்னொரு 2 இல்லை 3 நாள் அப்சர்வ் பண்ணிட்டு தான் நம்ம முழுமையான முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அது நக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கேயா அவர் இந்த பெயிண்ட் வேலை எல்லாம் பார்ப்பார் போல இருக்கு. ஸோ எங்கேயாவது கிடைச்சதா எடுத்து வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. இல்ல அவரு ஒரு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம தான் இருக்கு. அட்டாக் பண்ண வந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே போலீஸ் இருக்காங்க. பாட்டுக்கு பேசிட்டு வர்றாரு. இவர் கேட்கறாரு, ஏன் நீங்க இது மாதிரி இவ்வளவு பொதுமக்கள் இருக்காங்களே, நீங்க ஒரு மாதிரி தரக்குறைவா பேசிட்டு வரீங்களே அப்படின்னு. அதில் அவர் ஃபெரோஷியஸ் ஆகும். ஒரு வழக்கு இருக்கு 2020 ஒரு இதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்காரு. அப்பவுமே அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி தான் நடந்திருக்காரு. அப்போ கோவிட்ன்றதுனால கோவிட் பீரியடு விட்டுட்டு இருக்காங்க. ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து அனுப்பியிருக்காங்க. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.